Hello friends, welcome to Rasi Studies. இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா JEE Mains எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்த பிறகு JEE அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதணும். இந்த JEE அட்வான்ஸ் எக்ஸாம்க்கு எலிஜிபிள் பர்சன்டேஜ் இருந்தால் தான் எழுத முடியும். இந்த JEE அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு எஸ்பெஷலி அப்ளிகேஷன்ஸ் போடணும். அந்த அப்ளிகேஷன்ஸ் எங்கே போய் போடுறது, எந்த வெப்சைட்ஸ்குள்ளே போகணும், அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா JEE மெயின்ஸ் ஏப்ரல் செஷன்ஸ் முடித்த மாணவர்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்திருக்கும். அந்த ரிசல்ட்ஸை வச்சு நீங்கள் NITs, IIITs, GFTல ஜோசா கவுன்சிலிங் மூலமாக சீட்ஸ் எடுக்கலாம். ஈவன் தோ உங்களுக்கு எஸ்பெஷலி நல்ல ரேங்கிங் இருக்குது, எனக்கு இந்த காலேஜஸ் கிடைக்குமா கிடைக்காத ஆசிலேஷன்ஸில் இருக்கேன், எனக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலாக சாய்ஸ்ஃபுல் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் நம்மளோட 7 years எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாக நம்ம சாய்ஸ்ஃபுல் லிங்க் பண்ணி கொடுத்து காலேஜில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் கூட இருந்து கைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட ஸ்கோர் கார்டு அனுப்புங்க. நம்ம உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் இது பெய்டு சர்வீஸ், பாசிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக அமௌண்ட் வாங்கிட்டு உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி தருவோம். சப்போஸ் உங்களோட ரேங்க் அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அமௌண்ட் வாங்க மாட்டோம், உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண மாட்டோம். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலாக சாய்ஸ் ஃபில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட queries கேளுங்க, நம்ம ஆன்சர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா JEE அட்வான்ஸ்க்குண்டான வெப்சைட்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணிருக்கோம். இந்த JEE அட்வான்ஸ் வந்து யார் கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IIT ரூர்க்கி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் லிங்க் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ இந்த விண்டோ ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 10 மணிலேருந்து இந்த விண்டோ ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ எல்லாருமே JEE அட்வான்ஸ்க்கு அப்ளிகேஷன்ஸ் போட்ட முடியாது. எஸ்பெஷலி அந்த பர்டிகுலர் எலிஜிபிள் பர்சன்டேஜ் உங்களோட ஸ்கோர் கார்டில் இருக்கும். நீங்கள் அந்த கேட்டகரிக்கு உண்டான எலிஜிபிள் பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்பெஷலி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணலாம் JEE அட்வான்ஸ்க்கு. சரி, எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் தான் நீங்கள் போய் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் கொடுத்து இங்கே வந்து உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர், நீங்கள் JEE மெயின்ஸ்க்கு என்ன அப்ளிகேஷன்ஸ் நம்பர் போட்டிங்களோ அந்த அப்ளிகேஷன்ஸ் நம்பர், அதோட பாஸ்வேர்ட் போட்டு அதோட செக்யூரிட்டி பின் போட்டு லாகின் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் நீங்கள் வந்து எஸ்பெஷலி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். சரி, ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் போடுறதுக்கு லாஸ்ட் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து May 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதையும் தாண்டி அப்ளிகேஷன்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுதான் இம்பார்ட்டன்ட் டேட்ஸு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து எஸ்பெஷலி எப்படி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னங்கிறது கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1600 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இந்தியன் கேண்டிடேட்ஸ்க்கு. அதே மாதிரி ஃபாரின் கேண்டிடேட்ஸ்க்கு என்ன அப்படிங்கிறது எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணணும், அப்புறம் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால் 10th மார்க் ஷீட், அதே மாதிரி 12th மார்க் ஷீட், கேட்டகரி சர்டிஃபிகேட், PWD கேண்டிடேட்ஸாக இருந்தால் PWD சர்டிஃபிகேட்ஸ், இந்த 4 சர்டிஃபிகேட்ஸ் தான். ஈவன் தோ நீங்கள் இப்போ தான் 12th எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, எனக்கு இன்னும் 12th சர்டிஃபிகேட் வரல அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்பெஷலி 2026 மாணவர்களாக இருந்தால் 12th சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் 2025லேயே நீங்கள் 12th எக்ஸாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸும் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். அந்த கேட்டகரி சர்டிஃபிகேட்மே எப்படி இருக்கணும் அப்படின்னா April 1, 2026க்கு மேலே எடுத்த கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸாக இருக்கணும். சப்போஸ் நான் இன்னும் எடுக்கலை, நான் அந்த கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு இன்னும் வரலை அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு வந்து முன்னே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே சர்டிஃபிகேட்ஸ் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு ஆப்டாக இருக்கோ அந்த சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து OBC NCL சர்டிஃபிகேட்ஸுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணால் இதை டவுன்லோட் பண்ணி இதை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் ஏற்றலாம். ஸோ அது வந்து உண்டான இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, சரி, இப்போ எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும், ஹோம் பேஜ். இந்த பேஜில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி உங்களோட JEEயோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர், அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு, செக்யூரிட்டி போட்டு லாகின் கொடுத்துறீங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பேஜ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி பேஜில் நீங்கள் வந்து ஜெய் மெயின்ஸு வந்து டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களோட மார்க்ஸ், உங்களோட ரேங்க் என்னங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களோட பர்சன்டேஜ், உங்களோட ரேங்கிங் என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து ஃபில் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும், அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், அதுக்கடுத்து ஃபீஸை பே பண்ணணும். இது மூணுமே பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அங்கே கொடுத்துருப்பாங்க. கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் 12 நீங்கள் வந்து இந்தியாவில் பாஸ் ஆனீங்களா, அவுட் சைடில் பாஸ் ஆனீங்களாங்கன்னா இந்தியாவில்னு போட்டுக்கோங்க. அடுத்து நீங்கள் 12th எப்போ எந்த இயரில் முடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. 2025ல் முடிச்சிங்கன்னா 2025ன்னு போடுங்க. இல்லை நான் 2026ல் முடிச்சேன்னா இங்கே 2026 போடுங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஜெய் அட்வான்ஸுக்கு 2025ல் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அப்போ ஒரு ஜெய் அட்வான்ஸ் வந்து நீங்கள் எழுதிருப்பீங்க. அப்போனா 2025 போட்டுக்கோங்க. இல்லை இப்போ தான் நியூவாக நான் ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து 2026 நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து டிசபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. டிசபிலிட்டிஸ் இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். மிச்சது இருக்கலாம். நோடு கொடுத்துட்டீங்கன்னா கீழே வந்துடலாம். கீழே வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து உங்களுக்கு ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்ஸ்க்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. ஓபிசி என்சிஎலுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி 2026க்கு மேலே எடுத்த மாணவர்களாக இருக்கணும். சப்போஸ் நீங்கள் ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த கேண்டிடேட்ஸோ ஜெய் மெயின்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுத்துருக்கீங்களோ அந்த கேட்டகரிக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வரும். அந்த நீங்கள் இடபிள்யூஎஸ்னா இங்கே இடபிள்யூஎஸ்னு வந்திருக்கும், இல்லை எஸ்சினா இங்கே எஸ்சின்னு வந்திருக்கும். அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். இப்போ இந்த கேண்டிடேட் வந்து ஓபிசி என்சிஎலாக இருக்கிறனால இந்த ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் வேலிடான சர்டிஃபிகேட்ஸ் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும். எஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். என்ன நீங்கள் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, எங்கே வாங்கினீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே வரும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை சப்போஸ் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் என்ன நான் சொன்னல டிக்ளரேஷன் ஃபார்ம், அந்த டிக்ளரேஷன் ஃபார்மும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணி அதுக்கப்புறமே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து உங்களோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்து நீங்கள் அங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு மொபைலாக வாட்ஸ்அப் நம்பராகிறத கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் உங்களோட எக்ஸாம் சிட்டி, ஸோ 10 சிட்டிஸ் கொடுப்பாங்க. அந்த 10 சிட்டியில் நீங்கள் எங்கே எக்ஸாம் எழுத போகிறீங்க, எங்கே வில்லிங்காக இருக்கீங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன சிட்டியோ அந்த சிட்டியை நீங்கள் ப்ராப்பராக சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சூஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து ஐ ஹியர் பை டிக்ளேர்ட், அது இந்த வந்து நான் வந்து ஓகே நான் இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட்னு கொடுக்கலாம். இல்லை நான் வந்து ஏதாச்சும் தவறுதலாக பண்ணிட்டேன் நான் செக் பண்ணிக்கணும் அப்படின்னா எடிட் ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீடுங்கிறத கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்ஸில் டு யூ வாண்ட் டு ப்ரொசீட் அப்படிங்கிறதும் ஆமாம் ப்ரொசீட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது தான் வரும். ஃபர்ஸ்ட் வந்து இது வரும். இதில் வந்து நீங்கள் உங்கள் டிக் அடிச்சுட்டு இங்கே வந்து சப்மிட் அண்ட் ப்ரொசீடு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 10th மார்க் ஷீட்டு, அது வந்து 50லேருந்து 500 கேபிக்குள்ளே தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். அதே மாதிரி 12th மார்க் ஷீட் நீங்கள் 2025ல் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12th மார்க் ஷீட்ஸ் வந்து வந்திருக்கும். இந்த லிங்க் வந்து உங்களுக்கு வரும். சப்போஸ் 2026ல் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா இந்த லிங்கே உங்களுக்கு வராது. அப்லோட் பண்ணுற சர்டிஃபிகேட்ஸ்க்கு உண்டான லிங்கே வராது. ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்ஸுமே சப்போஸ் நீங்கள் வாங்கியிருக்கணும், வாங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் டிக்ளரேஷன் ஃபார்மையும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். சரிங்களா? அப்லோட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஐ அண்டர்ஸ்டாண்ட் சப்மிட் த டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. அது சப்மிட்டுங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகே ஃபைல் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறோம். நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸும் ஆயாச்சு, அடுத்து வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோடும் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது வந்து ஃபீஸை பே பண்ணுறது தான். இந்த ஃபீஸை பே பண்ணுறதுக்குமே அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே வந்து ஃபீஸ் பேமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபாதர்ஸ் நேம் கேண்டிடேட்ஸ் நேம் இது எல்லாமே கொடுப்பாங்க. இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வேலை ஃபீஸை பே பண்ணுறீங்கிறத நீங்கள் அங்கே டிக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த மாதிரி பேஜில் உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து ஃபீஸை பே பண்ணிக்கலாம். ஃபீஸை ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இன்னும் வந்து உங்களுக்கு பாருங்கள் டவுன்லோட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் அப்படிங்கிறது வரும். நீங்கள் வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட உங்கள் ஜெய் அட்வான்ஸ் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கீங்கல்ல அதுக்குண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணது அப்படியே வரும். நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு ஜெய் மெயின்ஸ் ரேங்க் இருக்குது, நல்லா இருக்குது, நான் அட்வான்ஸ்லேயும் அப்ளிகேஷன்ஸ் போட போகிறேன், எனக்கு வந்து அட்வான்ஸ்லேயும் நல்ல ரேங்கிங் வரும், நான் ஐஐடிலையும் ஜாயின் பண்ண போகிறேன், எனக்கு ஜோசா கவுன்சிலிங் ஃபுல் ஸ்ட்ரக்சராக எனக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலாக சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ஸ்கோர் கார்டை இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க.
எஸ்பெஷலி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வேணும்னா மட்டும் நீங்கள் அனுப்புங்க. நம்ம ப்ராம்ப்டாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.